நடு காட்டுக்குள்ளே வந்தோம்னா அன்னதானத்துக்கு இப்படி தான் இருந்தா மதியம் இந்த சமையல் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா நீங்கள் பண்ணுறீங்க? 11 வயசுலேருந்து உங்களோட 11 வயசுலேருந்து? அடடா என்ன செய்றீங்க? தண்ணி பிடிக்கிறோம். கத்திரிக்காய், கீரை, முள்ளக்கறி, ஓகே, உருளைக்கிழங்கும், தக்காளியும், பைத்தங்காயும், பிரட்டல். நம்ம குட்டியில் கையால் வைக்க விடுதா? இதை வைக்கும் ஒரு வெட்டுறதுக்கு ஒரு மரக்கறி இருக்கு. நாளைக்கு சரி வரும். ஏற்றும் போதும் வைக்கிறோம், இறக்கும் போதும் வைக்கிறோம். மதியம் அந்த கையில் ஒரு டீயை குடிச்சா தான் எல்லாமே சரியாகும். இடத்துல இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு நேற்றைய காணொலியின் தொடர்ச்சி. வெல்கம் டு ஆர்ஜே பீத். கேஜி சொல்லுங்க. கேஜி ஆகல பார்த்துருக்கீங்க. அண்ணன் நாதஸ், அண்ணன் தவில்ஸ். ஸோ பிரசாந்த தேடி கண்டுபிடிக்க இல்லாமல் இருக்கு. என்ன சொன்னால் இப்போ விடியச்சாமல் வந்து இறங்கிட்டோம். வந்து இறங்கின வரைக்கும் நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. 4 மணியா? ஆமாம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து இது வந்து சமையல். மேலே காட்டுக்குள்ளே வந்தோன்னா இங்கே எல்லாருக்குமே வந்துட்டு பசிக்கு வந்து புசி ஆற்றுவதற்கு சாப்பாடு வேணும் இல்லையா? ஸோ சாப்பாடு வந்து இங்கே சமைக்கிறது வளமையாகவே வந்து சங்கர்ஜியோட எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அதுக்கு வந்து சைவ உணவு வந்து சமைக்கிறது மதிய எண்ணெய் தான். ஸோ மதிய எண்ணெயை வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் போக எல்லா விஷயங்களையும். ஸோ இப்போ வந்து இந்த முழுக்க இந்த காணொலி வந்து என்னென்ன சைவ உணவு பண்ணுறோம், அதை யார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க சொல்லி, அதுவும் இந்த டைமில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிக்க போகிறோம். ஓகே, அதிகாலை 4:49 டைம். இது வந்து ஊர்லேருந்தே வந்துச்சு, வெட்டிக்குளூர்லேருந்தே இந்த வாகனம் வந்துச்சு. அதாவது இந்த தண்ணி, அபிஷேகத்துக்குரிய பொருட்கள், அதே மாதிரி சமையலுக்குரிய பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து இதிலே தான் ஏற்றி கொண்டு வந்தது. இப்போ நம்ம நாதசண்ணன், நம்ம தவிலண்ணன், நம்ம பூமாலை ப்ரோ எல்லாருமே வந்து இறக்கிட்டு இருக்காங்க. தூக்கம் எதுவுமே கிடையாது. பஸ்ஸில் மட்டும் நல்லா தூங்கிட்டு வந்தாங்க எல்லோரும். மரமறுத்து வந்த நீங்கள் தானே சமையலுக்கு? சத்தம் அப்படி கேட்டுச்சு, அப்படி விட்டு கொடுக்குறேன்றதை தாண்டி நீங்கள் மறக்கிறீங்க இல்லையே என்னோட சாமானு நீங்கள் மறக்கிறீங்க இல்லையே. சமையலுக்குரிய திங்ஸ் வந்து எல்லாமே இறக்கப்படுது. ஸோ நம்மளும் கையை கட்டி கொண்டு இருக்க இல்லாது. பிரசாந்துக்கு லீவ் கொடுத்தாச்சு. பிரசாந்தா கண்டுபிடிச்சிங்களா? அந்த டைமுக்குள்ள காண மாட்டீங்க பார்த்தீங்களா? அவன் வர மாட்டான். எங்க உங்கள் தோஸ்து பிரசாந்த் மரம் இருக்காரா? ஓடி எடுப்பான் போல இருக்கு. ரைட், ஓகே, எடுக்கட்டும். நம்மளும் சேர்ந்து வேலைக்கு இறங்குவோம். அண்ணாதான் வந்து செஃப், அவர் தான் வந்து எல்லாம் பண்ணுவார். நாளைக்கு காட்டுறேன் நான் சமைக்கும்போது. அன்னையோட திங்ஸ் எல்லாம் வந்து இந்த பக்கம் இறக்கப்படுது. அப்படியே டெக்டரில் இதெல்லாம் வந்து டெக்டரில் அப்படியே ஏற்றுருவாங்க. இந்த தண்ணி இதெல்லாம் வந்து அங்கே ரொம்ப முக்கியமாக. நான் வறண்டு போயிடுமா ஏன்னா. ஆமாம், அப்போ டெக்டர் வந்து இங்கே இருக்குது. ஸோ டெக்டரில் இது எல்லாத்தையுமே வந்து ஏற்றிடுவாங்க. புறம்பா இந்த பக்கம் இதெல்லாம் வந்து காட்டுக்குள்ளே கொண்டு போக வேண்டியது புறம்பா ஒரு பக்கம். அந்த சமையல்காரனோட திங்ஸ் வந்து இந்த பக்கம். நம்மளும் சேர்ந்து வேலையெல்லாம். ஸோ இது வந்து புது டென்ட்டு, தரப்பாலுன்னு சொல்லுவீங்க இல்லைண்ணா? கீழே போட்டால் தரப்பால், மேலே டென்ட்டு, அவ்வளோதான் வித்தியாசம். ஆமாம், அப்படி பேர் மாறும். ஸோ இதுக்குன்னு சொல்லி புதுசாக வண்டிட்டு வராங்க. 2-3 கிட்ட அப்படி வண்டிட்டு வருது. ஸோ இது சமையலுக்குரியது வந்து. ஓகே, நித்திர முழிச்சு கொஞ்சமும் கண்ணில் தூக்கம் இல்லாமல் எப்படி வேலை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களா? அதான் நம்ம ஆளுங்க. அப்படி இருக்கட்டும். மீன் அவ்வளோ புத்தானே. கத்திரிக்காயும் வெங்காயமும் உப்பை கட் பண்ணணும். ஓகே, அதை பொறிச்சு காலையில் நூடில்ஸ் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இப்போ சின்ன டீ ஒன்று வச்சு குடிச்சிட்டு நாங்கள் வேலையை ஆரம்பிப்போம். ஓகே, ஏன்னா இப்போ டீயை குடிச்சு சாப்பிட்டா தான் நாங்கள் சாப்பிடுவோம். இல்லை தெரியாது, ஃபோனும் வேலை செய்யாது, கவரேஜும் இருக்காது. அப்புறம் நீ திருப்பி இங்கே வந்துதான் எது வேணாலும் அது மட்டும் தண்ணியை குடிச்சிட்டு இருக்க வேண்டியதான். எந்த ஒரு அனுபவத்தில் பேசுறாருன்னு சொன்னால் இதுக்கு முன்னால் வந்து வந்திருக்காரு கண்ணனை வந்திருக்காரு. ஸோ இதோட வந்து 2வது வாட்டி கண்ணன். வாட்டி நாங்கள் ரொம்ப சரியான மழை சுதியும் 2 இரவு ஒரு பகலாயிட்டு நாங்கள் கபிலவதி போயிட்டோம். 2 இரவு 2 இரவும் ஒரு பகலும். அம்மாடியோ, அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இன்னும் அப்படி என்ன நடக்க போது தெரியல. எல்லாம் முருகன் விட்ட வழி. ஓகே, நாங்கள் இப்போ மதியம் ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறாரு. என்ன ரெடி பண்ணுறாருன்னு தெரியல. சரி, மதியம் நடக்கும். ஓகே, வணக்கம். என்ன செய்யணும்? இது
தண்ணி ஊற்றணும். அப்போ என்னென்ன வெட்டணும் மதியம் தாராளம் என்னென்ன தாராளம்னு பார்ப்போம். கரையாண்டு வெட்டுவோம். வெட்டிட்டு என்ன செய்யணும் செஞ்சுட்டு சீக்கிரம் காலையில் 6 மணிக்கு 12 பிக்கப்பில் தான். 12 பிக்கப்பில் எல்லாரும் கிளம்பணும். ஆனால் போன வருஷம் நீங்கள் வந்த விட இந்த வருஷம் கடும் அட்வான்டேஜாக வந்திருக்கு போல இருக்கு. இந்த முறை கொஞ்சம் அட்வான்டேஜ். போன வருஷம் ஜெனியெல்லாம் கொண்டு வந்தீங்களா? இல்லை கொண்டு வரல. இந்த வருஷம் ஜெனி வந்துருக்கு. இந்த வருஷம் கொண்டு அதே மாதிரி போன வருஷம் விறகு அடுப்பா இல்லை கேஸ் தானே? இல்லை கேஷ் தாங்க. போன வருஷம் மதியம் நான் போன முறை விறகு அடுப்பு தானே. போன முறை விறகு அடுப்பு இந்த முறை கேஷ் கொண்டு அப்போ காட்டும் அட்வான்டேஜ் தான். போன முறை விறகு அடுப்பு. ஆனால் அது ஒரு டேஸ்ட்டு. அடுப்பு ஒரு டேஸ்ட். ஆமாம் விறகு அடுப்பு. ஆனால் இப்போ இந்த டைமில் தேடி எடுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆமாம் இனி எல்லா இடமும் இல்லாமல் கிடைக்காதாங்க காட்டில். அப்போ நாங்கள் உறவு பொறுக்க போய் எது சரி நடந்துடல, யானை அடிச்சுலாம் புளி அடிச்சுலாம் என்ன நடக்கும் தெரியாதானே. அதால் இந்த முறை மதியம்னா கேஸ் அடுப்போட வந்திருக்காரு. மதியம்னா அந்த கையில் ஒரு டீயை குடிச்சா தான் எல்லாமே சரியாகும். பார்ப்போம் மதியம் போடுறாரு இல்லையா? நீங்கள் போட வச்சுருக்கீங்க வார்த்தைக்கு வார்த்தை டீ டீன்னு சொல்லும் போது அண்ணே அப்படி போட்டுருவாரு. அது கூட தானே தேடிக்கிட்டு இருந்தேன். இவரை கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்களேன். வேறு யாரு? இதே கேஜே பார்த்துட்டு பாப்பல. இப்ப இவர் மாதிரி வேலை செய்யறதுக்கு யாரும் இல்ல. வேலைக்கார கம்பம் தோத்து போயிரும் எல்லாம். அப்படி வேலை செய்யாப்புல இவர். இப்ப பாருங்க என்ன நடக்க போகுது. கத்திரிக்காய் கண்டோன்னு கொண்டு போய் படுத்துருவாரு. கண்ணுக்கு தெரியாம வேலை பார்ப்பாரு. அவர் கண்ணுக்கு தெரியாம வேலை பார்ப்பாரு. அண்ணா வாரம் ரிங்கோல இருந்து 5 மணி நேரம் வாரம் நமக்கு கிடைக்கலாம். வெளியே பூமாலை தண்ணி இருக்கிறது. பூமாலை. ஆமா எல்லா படத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. பூமாலை, நாதஸ், தவில்ஸ். இவருக்கு என்ன வச்சிருக்கீங்க? இவர் சும்மா அடிக்கிறாரு. வெட்டி 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 கொஞ்சம் நேரம் கஷ்டப்படுவாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் காணாம போயிருவாரு. மெயின் பிரச்சனை அவர் அந்த வித்தையை கத்துக்கிட்டாப்புல. வாமா மின்னல் மைக்க இங்க காணாம போலாம். கவிழத்துக்கு காட்டுக்கு காணாம போலாம். செய்யலாம். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அங்கே ஒளிச்சு கிழிச்சு விட்டுறாரு. செல்லுமிடம் எல்லாம் செல்லுமிடம் எல்லாம் யானையப்பா. யானையும் கரடி காடுக்குள்ள கண்ணி ஓடி இருக்கிற மாதிரி காடுக்குள்ள கரடி. செல்லுமிடம் எல்லாம் ஓகே. மதியம் அன்னைக்கு ஃபுல்லா ஹெல்ப் பண்ணுவோம். என்ன சொல்லுங்க ப்ரோ. அந்த வண்டியிலேக்கு அவ்வளவு இறக்குனது நாங்க தான் ப்ரோ. கேளுங்க வண்டியில இறக்குது ஏத்துனது என்னமோ நீங்களே இறக்கத்தான் வந்தார் ப்ரோ. இறக்கி முட்டிய பஸ்ஸுக்கு எட்டி பார்த்துட்டு வாராரு. ஆக்சுவலா என்ன இறக்கணும் இறக்கி முடியும். யாரு வேற யாரு அந்த சாமா யாரு ஏத்துனா? நம்ம ஏத்துனதா அவர் ஏத்துனா. யாரு? இவர் தான் ஏத்துனா. அப்ப நானும் தான் ஏத்துனேன். நான் காங்கல அண்ணன் தான் ஆள் வண்டிக்குள்ள நானும் ஏத்துனேன். நான் ஏத்தல சொல்றேன். அது ஓகே. சரி கண்டென்ட் மேல போகுது. சண்டை போட்டு அண்ணன் தனியா வேலை பாக்குறாப்புல. மதியனை பார்த்துட்டு இவங்க ரொம்ப கேட்குறாங்க. அவுட்டு கொடுத்துட்டா வெட்டிடுவாங்க. மதியனோட கை பக்குவத்தை பார்ப்பீங்க நீங்க. இப்ப மதியம் இந்த சமையல் கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா நீங்க பண்றீங்க? 11 வயசுல. உங்களோட 11 வயசுல இருந்து? அடடா. மதியனட்ட நிறைய கத்துக்கணும். வேலை குறையதான். அண்ணா நிறைய வேலை செய்து கொண்டு வந்துட்டாரு. இந்த போஞ்சி அண்ணா போஞ்சியெல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. கீரையும் அரிஞ்சு கொண்டு வந்துட்டாரு. கத்தி இருக்கு தேவையான அளவுக்கு. கையில எடுப்போம். அப்பா இந்த இருக்கு தேவையான அளவுக்கு கத்தி. தண்ணி கட்டி அதை கட்டி. ஆனா இருக்கிறது 1/2 கிலோ கத்திரிக்காய். அதான் அரைவட்டமா 6 பேர் என்ன பண்றீங்க? கத்தி தீட்டுறோம். மதியம் ஒன்று கட் பண்ணி காட்டுறீங்களா? அப்படின்னு சும்மா விட்டுறேன். வெட்டி கீழே போடுறது சும்மா நிற்காம இது ஒன்று எடுத்தாப்பா. 2 பேர் தட்டு அந்த மேல் மூடி எடுத்து கொடுங்க ப்ரோ. அப்படியே சும்மா இருக்காம அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி எடுத்து தட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. வெட்டி போதும். உருளைக்கிழங்கு விட்ட தண்ணி வேணும். மதியம் நோட்டீஸ் போட போறீங்களா? என்ன சாப்பாடு? நூடில்ஸ் போட போறோம். 65 பேர் இல்லையா மொத்தமா? 65 68 ஆயிட்டா? ஆமா 68. சப்போஸ் 70 ஆகலாம். சரியான கணக்கெடுப்பு நாளைக்கு தான். சரி. ஒரு ஜீப்புக்கு ஒரு டிரைவர் ஒரு கோலையா வரும். அதெல்லாம் சேர்த்தா ஓகே. அப்ப நாளைக்கு மொத்தமா கணக்கெடுக்க போய் சொல்றோம். டோட்டல்
அவங்களுக்கு 2 பேர் வருவாங்க ஒரு ஜீப்பில். இப்போ சமையலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விட்டோம். நீங்கள் என்னத்துக்கு இப்போ விட்டுறீங்க? என்ன சமையலுக்கு? நாங்கள் நூடில்ஸ் போடுவோம். நூடுல்ஸுக்கு அப்படி விட்டுறீங்க? ஆமாம், அது பொரிக்க சின்ன வந்தேன் கத்திரிக்காய். வெள்ளக்கறிக்கா ஐயா, நீங்கள் இப்படி அறிகிறது இல்லை இப்படியா விட்டு பெருசாக விடும். கொண்ட 4 ஆப்பிள் வந்துடும். பெருசு நூட்டு சொன்னா 2 ஆப்பிள் வந்துடும். கட்டுங்க. நான் இதை கொஞ்சம் பிடிங்க ப்ரோ. அதாவது எங்களோட வீட்டில் இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து கத்திரிக்காய் சொன்னால் வந்து இல்லை இல்லை இப்படி புலந்து முதல்ல புளி இருக்காண்டு பார்ப்பாங்க. அது பிறகு இப்படி வெட்டி இப்படி தான் வெட்டுரு. இப்படி தான் இதுக்கு வெட்டுரு. இந்த 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 கோணரில் வெட்டுவாங்க. எங்களோட ஊரில் இப்படி தான் வெட்டுறது. அதுதான் நாங்கள் வெட்டிக்காரு. நான் முதல் மட்டும் தான் கண்டு தெரியுமா? இல்லை இல்லை அண்ணா அண்ணா அண்ணாதானது இப்படி தான் வெட்டுருந்தா எல்லாம் தெரியுங்க. எல்லா இடத்துலையும் கிண்டுற வேலையை தான் பார்த்துக்கிறேன். கிண்டுற வேலையா இந்த பார்த்தீங்களா இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஒன்று இருக்குமே, அது இருக்கணுமே. வந்தா மட்டும் இந்த எந்த வருது? ரைட். ஆனால் என்ன பிரச்சனை, கொஞ்சம் சத்தம் கிட்டங்கிட்ட மரங்கள் வந்தால் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஆனைக்கு வந்தால் இல்லை யானை வந்தால் சத்தம் கேட்கறத தாண்டி அந்த மலை சத்தத்தோட மனம் மட்டும் வரும், புழுதி மனம். அந்த புழுதி மனம் தெரிஞ்சால் ஓட வேண்டியதுதான். ஓகே, அதாவது வந்து கத்திரிக்காய் கட் பண்ணி முடிச்சது. இப்போ உருளைக்கிழங்கு காட்டு. இதுப்பா இதான் நூறுலி ஆக்கலாங்க. நூறுலியா கிழங்கா? ஒரு சிவப்பான உருளைக்கிழங்கு பார்த்துருக்கீங்களாங்க இது? இது தோல் சிவப்பு உள்ள வரல அப்படியா? இந்த தோல் சிவப்பு உள்ள வரல. ஆனால் கிலோ 450. கிலோ 450. என்ன சொல்கிறேன், மற்ற உருளைக்கிழங்களோட இந்த உருளைக்கிழங்கு தனி டேஸ்ட் இருக்கான். இதை வந்து தெரியலை இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சாப்பிடுவோம். அப்போ நீங்கள் இதுக்கு மேலே இது சாப்பிடலையா? நாங்கள் இங்கே பாகிஸ்தான்லங்க தானே சாப்பிடுவோம். பாகிஸ்தான்ல. ஆனால் சீவிரத்துக்கு ஈஸியாக இருக்கேன் அது. ரைட்டு, ஓகே. அப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் என்னென்ன சமையல்? கத்திரிக்காயும் கீரையும் வெள்ளைக்கறி, ஓகே, உருளைக்கிழங்கும் தக்காளியும் பைத்தங்காயும் பிரட்டல் குழம்பு கறி. குழம்பு கறி. ரெண்டோடையும் பொலிக்கிறப்போ மதிய சாப்பாட்டுக்குரிய மாதிரி அதை கொண்டு போகிறோமா? இல்லை மதியம் இல்லை, பிடிக்க ஒரு 10 மணி 10 மணியை போல். அப்போ மதியத்துக்குரிய மாதிரி மதியத்துக்கு அங்கால கோயிலுக்கு காட்டுக்குள்ள போய். ரைட். அப்போ நம்ம பெருசாக அந்த இவ்வளோ ஒரு என்னெல்லாம் சொன்னீங்க இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? தண்ணியை வெளிச்சிடான். கீரையை கழுவி கத்திரிக்காயோட மிக்ஸ் பண்ணுறாப்புல. தண்ணி நீங்கள் சொன்ன நீங்கள் பேசின பேச்சுக்கு தண்ணியை வேலை செய்கிறான். ஓகே, எப்படி விட்டுறேன் தெரியுமா? இந்த விட்டுறேன். இங்கே வரேன், கொஞ்சம் முடியுங்க. பார்ப்போம் என்ன செய்கிறீங்கன்னு. அந்த எப்படியா விட்டுறது? ஆமாம், ஆளை கொலை செய்கிற மாதிரி விட்டுறான். அந்த புரட்டி தான் விட்டுறாரு. அப்புறம் அப்படிதான் அப்படித்தானே விட்டுரு. இந்த இப்படித்தான் இருக்கணும். இன்னும் துண்டா வட்டியா? இல்ல வெட்டு முறை அதுதான். இந்த கிழங்கு ஆக பெருசா போட்டா வேகவாது, சின்னதா போட்டா கரைஞ்சு போயிடும். உருளைக்கிழங்கு வெட்டுற போல அந்த வீட்டுல அந்த பாப்பா என்ன சோறு முடிச்சு. இது என்ன அரிசி? பொன்னி அரிசி, இந்தியனா? இது வடிக்கவே எல்லாம் இல்லை, அப்படியே போட்டு அப்படியே முடிவிட்டா சரி. நான் ஒரு வித்தியாசமான டக்கு கலாச்சி விட்டுவானே, அதுக்கு டக்கு டிங் டங் பெல் போட்டு விட்டு. இப்போ உருளைக்கிழங்கு டிங் டாங் பெல் ஆகும். அங்கடா கிழக்கு நீட்டாக வட்டி போட்டுருந்தாரு. எவ்வளோ வேகமாக வட்டி போடுதுன்னு பார்த்தீங்களா? இந்த உருளைக்கிழங்கு முகத்துக்கு வச்சா எவ்வளோ பொலிவாக இருக்குது. என்ன இந்த டியூஸ் கொஞ்சம் என்ன 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 இந்த உருளைக்கிழங்கு. ஆமா, உள்ளுக்கு அந்த உங்களோட அந்த அந்த உருளைக்கிழங்கு பேர் என்ன? அந்த பாகிஸ்தான் உருளைக்கிழங்கு. அதோட சொப்டோட இது கொஞ்சம் சொப்டு. சரி, இது என்ன செய்யணும்? முகத்துக்கு தேய்ச்சா பொலிவா இருக்கும். உங்களோட இந்த கதையை கேட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் எடுத்து முகத்துக்கு தைக்க போதில் தாய்மார் வந்து தொடப்பு கட்டையோட கூட வீட்டு வாசல்ல நிற்க போறாங்க. அதான் நடக்க போகுது. உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வைக்கல. அது ஃப்ரிட்ஜில் வைக்கல அது உருளைக்கிழங்கு. அப்படியா? தெரியல எனக்கு. உருளைக்கிழங்கு ஃப்ரிட்ஜில் வச்சா பச்சை நிறம் அடிக்கும்.
அப்போ பூசினாமா பச்சையாக வர மாட்டேயோ ஆனா இங்க எல்லா பராத்தையும் செய்யறாங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்க கூடாது அவங்க இவங்க அலப்பறையா சொல்லி நீங்கள் என்ன யோசிங்க நித்திர ஒரு இலை காய்ச்சிட்டு இருக்காங்களா அப்படியா அவங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா தெரியும் பஜ்ஜியாக முடிஞ்சுன்னா சூரிய ஒளி வட்டத்தை பஜ்ஜியாக இப்போ நேற்று பின்னேரத்துல இருந்து இதுவரைக்கும் மேற்கொண்ட பயணத்தில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க என்ன உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு இன்னும் ஒரு அனுபவம் கிடைக்கல கிடைச்சது சொல்றேன் யாரோட சேர்ந்தாலும் நீங்க எங்களோட சேர்ந்த நாள்ல இருந்து இன்னும் அனுபவம் கிடைக்கலையப்பா சோறு காய்ச்சி இறக்கியாச்சு ஓ இந்த முடிஞ்சு இந்த வேலை முடிஞ்சு கொடுக்க வேண்டிய என்னமோ என்னமோ தேடி இருக்காங்க என்னடா அவனை கலாய்க்க கூட அப்புறம் நாங்கள் இந்த வீடியோ முடிஞ்சா அடுத்து இந்த வீடியோல சந்திக்கிறோம் தெரியா அதுக்கப்புறம் அப்புறம் அவன் வச்சு செஞ்சு விட்டுவாங்க அவனும் தனியா தான் அவங்களோட சேருது நாங்க போயிருவோம் இப்ப அடுத்து மஸ்கெட் வேற கிண்ட போறோம் இருக்கிறீங்க அவன் தான் பாடு விட்டான் அவனுக்கு இப்ப வீரத்தலைமை என்ன வீரத்தம்பி ஜீன்ஸை போட்டு தான் கிண்டினாரு தலைமை கூட கேள்விப்பட்டேன் இல்ல இல்ல அப்பவே அவனுக்கு வீரத்தலைமை பிரிக்கும் அவனுக்கு தான் இதுக்கு பைத்தங்காயும் கத்திரிக்காய் இந்த உருளைக்கிழங்கும் கழுவி எடுக்கும் பைத்தங்காயும் கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் பிரிம்பாரு உருளைக்கிழங்கும் பைத்தங்காயும் கழுவி எடுக்கணும் அதுக்குள்ள இது மதியம் 10 மணி சாப்பாடு என்ன மதியம்னா அப்போ மதியத்துக்கு நாளைக்கு மதியம் என்ன சாப்பாடு பிளான் பண்ணிக்கிறீங்க மத்தியானம் அங்கே போய் சமைக்கிறது தான் சமைக்கிறது உருளைக்கிழங்கு குழம்பு சாசம் மற்றது கத்திரிக்காய் வாழை அந்த நீங்கள் போன வருஷம் ரசம் பண்ணி வச்சிங்களே காலையில் அந்த ரசம் வைப்பீங்களா இந்த முறையும் அந்த ரசம் தான் உண்மையிலேயே அந்த இடத்துக்கு அதான் சரி மதியம் அப்படி தான் தக்காளி போடலாம் இல்லை கொஞ்சம் பெருசாக விட்டோம் அவர் தக்காளி பார்த்தா 4 விட்டோம் அப்படி வாட்டி போதுமா அப்படி குறுக்க விட்டாய் குறுக்க விட்டேன் 4 விட்டுறியா ஒரு தக்காளி பார்த்தா 4 விட்டுனேன் ஒரு உருளைக்கிழங்கு 2 கிலோ இப்போ கிழங்கையும் வேறு என்ன கிழங்கும் பைத்தங்காய் பைத்தங்காய் பூஞ்சிக்காவா என் பொஞ்சிக்காய் மாதிரி தெரிஞ்சுதோ அப்படிதான் இருந்தேன் மண்ணை இல்லாட்டி நான் பூஞ்சிக்காண்டா நம்பிட்டு இருந்தேன் போன முறை இந்த சட்டிக்கெல்லாம் நைஞ்சு போச்சு அடிபட்டு அதான் மிஷின் அப்படி போனதா போன முறை பாதை எப்படி சரியான கஷ்டப்பட்டுட்டோம் சட்டி தான் இருக்குது அந்த 24 காட்டுக்கு வந்தான்ட்டு இந்த வாட்டி எப்ப பாதை மாத்திருக்கா இல்லை அதே பாதை தான் அதுக்கு தண்ணி நிற்க பாருங்க அப்படி பள்ளமாக இறக்க போகிறப்ப ஸ்டேரிங்கெல்லாம் பிடிக்க தேவையில்லை பாகம் தண்டு வரல போவோம் அந்த கிடங்கு இறக்கி விட்டா இது இப்போ நீங்கள் கழுவுன மாதிரி இருக்கே இதெல்லாம் அட் பண்ணி தந்துருக்கீங்க என்ன செய்றீங்க தண்ணி பிடிக்கிறோம் என்னத்துக்கு இது இப்போ பைத்தங்காய் கழுவுறதுக்கு ஆனால் என்ன தெரியுமா சிங்களாக்கள் தானே அந்த நேச்சுரலாக இருப்பாங்க இந்த காடை அழிக்காமல் அப்படி வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க சித்தர வாழ்க்கையை அவங்க தான் இப்போ வாழ்கிறாங்க அதாவது இயற்கையோட சேர்ந்து இயற்கையை அழிக்காமல் வாழ்றதுன்னு அவங்க தான் நம்மளோட பக்கம் வந்து பாருங்க ஒரு மரம் இருக்க வழியில் வெட்டி வீசி விட்டுருவாங்க இந்த ஜாமனுடைய வீட்டை ரெண்டா கூடாதான் வந்து வெட்டி விட்டுருவாங்க கூட விட்டு விட்டுருவாங்கன்னா அவங்களுடைய அவந்தி கழுவணும் பைத்தங்க பாவம் பைத்தங்க ஓடுதா காலை கட்டி ஓடுதா கத்தி எடுங்க வெட்டி விடுவோம் காலை பைத்தங்க ஓடுதா சும்மா 65 பேருக்கு விட்டு சாப்பாடு கொடுக்குறேன்னு என்ன பிரசாத் என்ன விளங்கல பிரசாத் நீங்கள் சொல்லுங்களேன் என்னண்டு நாள் போக போக இப்போ வந்து இந்த மரக்கறி சரி இதுக்கு பிறகு இதை வைக்கும் ஒரு வெட்டுறதுக்கு ஒரு மரக்கறி இருக்கு நாளைக்கு சரி வராது அப்போ அதுக்கேற்ற மரக்கறிகள் இதுக்கு வேணும் நாளைக்கு வந்து வேற மாதிரி இருந்தால் பருப்பு பழுதாகாது வாடாது நாளைக்கு எல்லாரும் அப்படி அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் சேர்ந்து வரும் யாத்திரையிலையும் அப்படிதான் இந்த முதல் சாமனம் முன்னுக்கு அப்படியே நல்ல சிரமமான மரக்கறி போடுவோம்
வண்ணாத்தி விட்டையில் அடுத்த மரக்கறி போடுவோம். வேறாங்கால குமுக்கல்ல அடுத்த மரக்கறி போடுவோம். அது எது எது பழுதாகாதோ அதை இது கொஞ்சம் போட்டு கொடுப்போம். கடைசியில் பருப்பு தான் விசாலையில் ஓட்டு பருப்பில் ஓட்டு கூட்டம் சரி பருப்பு உருளைக்கிழங்கு அதுகள் எல்லாம் வெங்காயம் அப்போ பருப்பு கறி வந்து வெங்காயம் தக்காளி போட்டு சம்பளம் ஒரு அடுத்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் உண்டு. சரி ஆனால் எப்படி மதியம் தண்ணி விட்டுருக்காரு பார்த்தீங்களா? அளவு அதான் ஒன்று கொண்டு சொன்னார். ஒன்று கொண்டு தண்ணி விட்டார், கொஞ்சம் உப்பு போட்டார். நான் பார்க்கத்தக்கனையா அரிசியை போட்டார். பெரிய விஷயம் சட்டியை கிண்டுன அதுதான் ஏன்னா இந்த உருளைக்காக வச்சே வேலை முடிச்சுட்டு இல்ல நிறைய பேர் இடையில ஊத்துவாங்க இறைப்பாங்க. ஓகே அவருக்கு சின்ன அடுத்து அம்முக்குட்டி கையால் வை விடுதான். ரைட் ரைட் மேலே இருந்தது கொஞ்சம் கீழே நல்லா இறங்கிட்டு அப்படியே விடிய தான் எல்லாம் தெரியுது. ஏன்னா எல்லாம் தெரியுதுன்னு சொன்னால் நான் சுற்றி வளைச்சிருக்கிறத சொல்கிறேன். மழை எங்கே இருக்கு இப்போ தான் வந்து சேர் இருக்கிறதுன்னு தெரியுது. இருட்டாக இருக்கும் போது சேர் நிற்காது தெரியல. சேர் தூங்கிட்டு இருந்தவர். குட் மார்னிங் சார். இன்னும் கொஞ்சம் சொன்னாங்கண்ணா. ஏற்றும் போதும் வைக்கிறோம், இறக்கும் போதும் வைக்கிறோம். இந்தா ஏற்றின கை இறக்குறத காட்டத்தானே வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சாமி ஒரு கோயிலில் கொடிமரம் ஏற்றும் போதும் தரிசனம் பண்ணுறோம், இறக்கும் போதும் தரிசனம் பண்ணுறோம் தானே. அப்படி மாதிரி தான் அது. அதே மாதிரி தான் அவங்க கையால் ஏற்றுனாங்க, அவங்க கையால் இறக்குறாங்க. கட்டுதானேண்ணா அப்படி. நீங்கள் ஏதாச்சும் உதாரணம் சொல்லுவீங்க. அருமை 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 அருமை. ஓகே உண்மையில் அப்படியே மதியம் வந்து அப்படியே நெருப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இப்போ இவ்வளோ பேர் ஏன் சுற்றி வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னால் மதியம் கையால் ஒரு பிளேண்டி குடிக்கிறது. டீ பால் டீ சாதாரண டீ பால் டீ அது. ஓகே பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அதாவது வரும்போது வந்த வண்டியில் இருக்கிற எல்லா பொருட்களையுமே வந்து டெக்டருக்கு சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன சொன்னால் அந்த வண்டியெல்லாம் வராது. வரக்கூடிய வந்து இந்த டெக்டர் தான் வந்து. அதுவும் என்ன பாடுபட்டு போக போதோ தெரியாது. என்ன சாமி கோயில் சாமி தான் தெரியும். காலையில் வந்து சேர்ந்தாங்க சாமி வந்து. இதோட எத்தனாவது பயணம் சாமி நீங்கள்? இன்றையோட போகிறது 24 54வது பயணம். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கோயில் சாமிட்டம் ஒவ்வொன்றா கேட்போம், போக போக கேட்டு அறிஞ்சு கொள்வோம். வந்து இப்போ டக்டருக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராதா போகிற வழியில்? எல்லாமே 22 தான். வாகனங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் போகிறது 22 தான். டிராக்டர் வந்து நம்மளுக்கு சாமான் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். ஓகே. அதே மாதிரி மழை காலத்தில் வந்து டிராக்டரில் பயணம் செய்ய ரொம்ப கஷ்டம். மழை இல்லாத காலத்தில் வந்து டிராக்டர் பயணம் வந்து எளிதாக தான். இந்த காலங்களில் ரொம்ப எளிதாக இருக்கும். ஓகே. இப்போ நாம போகிறதெல்லாம் வந்து அப்போ நாங்கள் போகிறதெல்லாம் வந்து மற்ற பொலிரோ இல்லை லேண்ட் ரோவர் இருக்குது. பொலிரோ ஜீப்பில் தான் நம்ம போகணும். அப்போ அவங்க எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. என்ன நடந்தாலும் உடனே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி. வந்து நடமாடும் கேரேஜ் அவங்க எல்லாமே எல்லா பொருளும் வச்சிருப்பாங்க. ஒரு வாகனம் உடனே எல்லாருமே சேர்ந்து செஞ்சு அந்த வாகனத்தில் எடுத்துட்டு தான் போவாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க விட்டு போற அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் ஒருத்தங்க ஹெல்ப்பா இருக்காங்க. நம்ம வந்து நம்ம நட இல்லாம இன்னொரு நடக்காரங்களோட வாகனம் உடைஞ்சிருந்தாலும் அதே செஞ்சு தான் போவாங்க. நல்ல ஒரு விஷயம். அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷனும் ஒற்றுமை இருக்குது. இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை வாகனம் அப்ப இங்க இருந்து இங்க நம்ம 11 ஜீப்பும் ஒரு டிராக்டரும் போறோம். அதான் ஆனா இதுக்கு முதல் இல்லாத அளவுக்கு இப்ப வந்து நிறைய அட்வான்டேஜோட போறீங்க ஜெனி அப்படியெல்லாம். இதுக்கு முதல் வழக்கமா ஜெனி எல்லாம் கொண்டு போறோம். காட்டுல வந்து கரண்ட் இல்ல. காட்டுல வந்து எந்த வசதியுமே இல்ல. போன் கூட வேலை செய்யாது. அதனால வளமையா ஜெனி எல்லாமே கொண்டு போறது தான். ஓகே ஓகே. இப்போ நிறைய விஷயங்கள் காட்டி அது உண்மையில அந்த வனத்தின் சார்ந்த சித்தர்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து சாமி கிட்ட கேட்டு அறிஞ்சுக்கொள்ளும். ஸோ காலையில் நாங்கள் அதில் அந்த வாகனத்தில் இருந்து கீழே எல்லாத்தையுமே இறக்கி வச்சிருந்தோம். அதை நீங்கள் அந்த ஒரு போன வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இப்போ ஏற்றுறாங்க இந்த வாகனத்தில்.
ஐயா பார்த்தீங்களா ஐயா எல்லாமே அந்த இயற்கையாகவே எல்லாத்தையும் வந்து வேண்டி வச்சிருக்காப்புல. அதில் நல்லா இருக்குது அது அடுத்தவங்களுக்கு மாறலாம்ல, சேஞ்ச் ஆகலாம்ல. இப்போ இது யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு அர்த்தம் இருக்கும்ல. என்ன காரணத்துக்காண்டி இது பாய்ப்பாங்க? இப்போ மற்ற டம்ளர்களை வந்து பாய்க்கிறத விட வந்து இது பாய்க்கிறது. ஓகே. சூடு காட்டாது. ம். இது எளிதில் ஆறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இயற்கையோட ஒத்துக்கணும். அந்த காலத்துல எல்லாம் இப்படி தான் இதை தானே பாவிச்சாங்க. அதனால மோஸ்ட்லி உண்மையில இங்கே வந்தாலும் இந்த டூத் பேஸ்ட்டு சோப்பு எல்லாம் பாவிக்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் வந்து பட்பொடி வச்சிருக்கோம். பட்பொடி அது கடுக்காய் பயன்படுத்த அது இல்லைன்னா வேப்பங்குச்சி நல்லம். அது நல்லம். அது இல்லாத சந்தர்ப்பத்தில் இயற்கையை அழிக்கக்கூடாதுன்ற இதில் நாங்கள் கடுக்காய் பொடியை பயன்படுத்துறது நல்லது. ஓகே. ஸோ அப்படி தான் வந்து இங்கே 60 பேரும் 60 குச்சி முடிச்சா ஒரு வேப்ப மரத்தில் கதையே முடியும். அது சரிதான், உண்மைதான். ஆனால் உண்மையில் இந்த ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கேன். வீட்டில் நம்ம கெமிக்கல் சேர்ந்த விஷயங்களை பாவச்சிட்டு இங்கே வந்து இயற்கையான விஷயங்களை வந்து நம்ம விட்டு வாழும்போது வந்து நல்லா இருக்கு. நாங்கள் காட்டுக்குள்ளே போனாவே நாங்கள் அதெல்லாம் எங்களை மறந்தே நாங்கள் அதில் கைவிட்டுருவோம். இந்த இப்போத்த வர நவீன காலத்தில் இருக்கிற பொருட்களை கைவிட்டுருவோம். தொடர்பே வராது. அருமை. ஓகே. கண்ணெண்ண என்னென்னா வந்து யாழ்ப்பாணத்துலேயும் இல்லை, மட்டக்களப்பில் மட்டும் ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு அவியலும் புளிக்கடையலும். அப்போ இவருக்கு வந்துட்டு அதை எப்படி பண்ணுறதுங்கிற ஐடியாவாக சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? ஒவ்வொரு ப்ரொசஸையும் சொல்லி கொடுத்தேன். இப்போ அவர்கிட்ட கேளுங்களேன் எப்படி புளிக்கடையில். இந்தியாவில் புளிக்கடையில் போய் செய்யணும் சொன்னார். முன்னாடி சாப்பிட்றீங்களா? இல்லை சார். அவர் எப்படி சொன்னார் அதை எக்ஸ்பிளைன் பண்ண திருப்பி சொன்னாருன்னா, மாங்காவை கட் பண்ணி எடுத்துக்கணும், தோலை செய்யணும், தோல் செய்ய கட் பண்ணி எடுத்துக்கணும், கொஞ்சம் மிளகாய் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிட்டு சொல்லுங்க மாங்காவை அதில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட் ஆகிற மாதிரி கிண்டி விட்டீங்க அப்படின்னு சொன்னார். ஐயோ இல்லை, மாங்காய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கணும், தோலை சீவிட்டு சட்டிக்கில் போட்டுக்கணும், அதுக்கு மேலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், அதுக்கு மேலே மிளகாய் போட்டுக்கணும், மேலே மூடியை வச்சு நெருப்பில் கொஞ்சம் ஹீட் பண்ண விட்டுறணும். அது அந்த அவிஞ்சு வர அந்த வெந்து வர டைம் தெரிகிறப்போ மேலே பொடி பொடியாக திருவி வச்சு தேங்காய் பூவை தூவிட்டு மஞ்சள் கொஞ்சோண்டு போட்டுட்டு உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுட்டு, உப்பு ஏலியாக போட்டிருப்போம் பட் அளவை பார்த்துட்டு மறுபடியும் போடுறதுனா போட்டுட்டு அதை அப்படி நெய் மாதிரி அப்படி அழகாக கடைஞ்சி எடுக்கணும். அப்படி தமிழ்நாட்டில் கொண்டு போய் செய்யணும். ஆனால் நான் வாரேன் எங்கே நம்ம பவானி சாகர் கிடையாது, நீங்க பவானி சாருக்கு போவீங்க. ஈரோடுக்கு வரேன். இடத்த தானே சொல்லணும். ஈரோடுக்கு வரேன். ஈரோடுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? நீங்க வேலூரா பெங்களூரா? வேலூர்ல இருந்து பெங்களூருக்கு வேலைக்கு போறாப்புல. பெங்களூர்லாம் வேலை பண்றது. ஸோ அதாவது அந்த புளிக்கடையல் எதுக்கு காம்பினேஷன் எதுக்கு கொடுக்குறது? மரவள்ளி. அது ஞாபகம் வச்சிருக்காப்புல. ஸோ காலையில் வயல் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட அப்படி தான் பண்ணுவாங்க. இது யாழ்ப்பாணத்தில் கூட பண்ணுறதில்ல. ஆனால் பண்ணுறது சோறு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். என்னது? பழைய சோறோட சாப்பிட்டாலும் புளிக்கடையில். ஆனால் புளிக்கடையில் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவோம் நம்ம. ஆனால் யாழ்ப்பாணத்தை ஸ்பெஷல் இது என்ன புழுக்கொடியல்னு சொல்லுவோம். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பனங்கிழங்குங்களா? ஆமாம். கிழங்கு வந்து அவிச்சு போட்டு அதை வெயிலில் காய வச்சது தான் புழுக்கொடியல். அதை பச்சையாக காய வச்சுட்டு அதை அரைச்சி மாவாக்கினா கூழ் ஒன்று காய்ச்சி வந்துடுமா? யாழ்ப்பாணத்துக்கு கூழ்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது என்ன கூழ்னு சொல்கிறது? ஒடியல் கூழ்னு சொல்கிறது. ஆமாம். ஆனால் யோசிக்காதீங்க, தமிழ்நாடு வாரேன், எங்க ஈரோடுக்கு வாரேன், பண்ணி கொடுக்குறேன். கண்டிப்பா பண்ணி கொடுக்கோம்னா புளிக்கிற செலவு கொடுங்க. அதுக்கு பண்ணி மாடு இந்தியா போகிறோம். கண்டிப்பா நமக்கு கையில பாஸ்போர்ட் மட்டும் கிடைச்சிடட்டும். ஆமா. அடுத்தது இவங்க நீ ஷிப்பில் வரல. ஷிப்பில் வர்றது உங்களுக்கு பெஸ்ட்டு லாபம். 5000 ரூபா உங்கள் நாட்டு காசுக்கு. 5000 ரூபா 11 உங்கள் நாட்டு காசுக்கு. 80,000-90,000 நம்ம நாட்டு காசு போகும். உங்களோட காசுக்கு 30,000 ரூபாய்க்கு ஐயப்பன் சீசன் சபரிமலை சீசன் சரியான ரேட் கூட போகும். ஆனால் ஷிப்பில் எப்பயும் ஒரே ரேட்டு தான் போய்கிட்டு இருக்கும். ஷிப்பில் ஒரே ரேட். ஆனால் எல்லாம் தெரியும். ஷிப்லேருந்து நாங்கள் டைமிங் 4 ஹவர்ஸா? ஷிப்லையா? யாழ்ப்பாணம் எங்கே எதுக்கு வாரது? இதுக்கு காங்கேசன் வரைக்கும். ஆமாம். நீங்கள் வந்திருக்கீங்களா? இல்லை, இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு 30 அடியார்கள் வந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டிருக்கீங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வாட்டி. ஓகே. ஸோ எல்லாம் முடிஞ்சுது. இப்போ இங்கே வந்து மதியானம் டீ ரெடி பண்ணுறாப்புல.
கறி ரெண்டையும் டேஸ்ட் பண்ண சொல்லி கையில் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாரு. சும்மா அப்படி இருந்துச்சு. அதுலேயும் ஸ்பெஷலாக வந்து குழம்பு கறி சும்மா சுள்ளுன்னு இருந்துச்சு. அந்த காரம் புளி எல்லாம் அவர் போடக்குள்ளேயே தெரியுமா அது டேஸ்ட்டாக ஆமாண்ணே. அதுலேயே விளங்கி 11 வயசில் சமைக்க ஆரம்பித்தது சொல்லுவாகணும். கொஞ்சம் நஞ்சு அனுபவமாக இருக்கும். அவ்வளோ பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். ரைட், சரி நீங்கள் சொல்லுங்கள் ப்ராசஸ் எப்படி டீ போடுவீங்க? என்னப்பா நீ விட மாட்டேங்கிறியே. இதெல்லாம் வீட்டில் வைஃபை பார்த்தா என்ன ஆகும்? என்ன சூப்பராக போடுவோம் டீ. ஆமாம், எப்படி போடுவீங்க? தமிழ்நாட்டில் எப்படி போடுவீங்க? தமிழ்நாட்டில் நம்ம ஐயா ஒரு மசாலா சாய் எப்படி போடுறதுன்னு சொல்லிடலாமா? சொல்லுங்க. என்ன பண்ணுவேன், காலையில் இருந்தும் மசாலா சாய் ம். பண்ணி கொடுப்பேன் வீட்டில். கொஞ்சம் தண்ணி வச்சுக்குவேன், கொஞ்சம் தண்ணி பாத்திரத்தில். ம். அதில் ஒரு நம்பருக்கு தான். இஞ்சி, மிளகு, பட்டை, ஏலக்காய் எல்லாம் நசுக்கி அதில் போட்டு சுக்கு? அது சுக்கு காஃபி, அது வேறு. இது மசாலா டீ. மசாலா டீ தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு ம். நல்லா அந்த ஃப்ளேவர் வரும்போது பாலை கொஞ்சம் ஊற்றி நல்லா இது பண்ணி வச்சுட்டு. இன்னொன்று கேட்கணும், அங்கே வந்து பால் பேக்கெட் யூஸ் பண்ண மாட்டீங்க? பாக்கெட் தான். பேக்கெட் ஓகே, இல்லை பவுடர் பால் பாக்கெட் ஃப்ரெஷ் பால் பெருசா 100க்கு இங்க powder தான். 100 விதம் பால் இல்லை, பவுடர் பால் பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் கேட்டீங்க தானே. சரி, ஆமாம். அப்புறம் பாலை விட்டுட்டு நல்லா பாயில் வரும்போது அது ஒரு நல்ல ஒரு கோல்டு கலர் வரும்போது அதை ஃபில்டர் பண்ணி சுகர் மிக்ஸ் பண்ணி எடுத்து மசாலா சாய் பிரமாதம். ஆமாம், இது வந்து இந்த டிஷ் வந்து தமிழ்நாட்டுக்குரியதா இல்லை மோஸ்ட்லி நார்த்து? நார்த்தில் அப்படி தான் மசாலா சாய் வந்து நார்த்துக்குரிய. சுக்கு வந்து கூடுதலா குத்தாலம் அந்த சைடுக்கு குத்தாலம் அருவியில குளிச்சது போல இருக்கு. அந்த குத்தாலமா? குத்தாலம். அதுல குளிச்சுட்டு வந்து குடிக்கிற சுக்கு காபி அது ஒரு வேற லெவல், அது வேற ரகம். ஓகே, வாரம் தமிழ்நாட்டுக்கு வாரம், ஈரோடுக்கு வாரம், காஃபி மசாலா சாய் குடிக்கிறோம் கண்டிப்பா. புளிக்கரசல் செய்யறோம். கண்டிப்பா அன்னையில கையால செஞ்சு சாப்பிடுவோம். கண்டிப்பா. ஓகே, ஸோ அப்படியே பவுடர் வந்து கரைக்கிறார் மதியனா. பவுடரா பாலாண்ணா? பவுடர் தான். எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கு. மதியானடா ஒவ்வொரு கைப்பக்குவம் வந்து வேற லெவல். சீனியும் மாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். சீனி மாவுமா? புதுசாக இருக்கு எல்லாம் பார்க்குறோம். அதாவது வந்து சீனியை மாவையும் போட்டு கரைக்கும். இப்போ கரைக்கி போட்டு பச்சை தண்ணியில் கரைக்கும். பச்சை தண்ணியில் தான்? பச்சை தண்ணி, சுடு தண்ணி இல்லை. இல்லை சேர்ந்து தேயிலை சாயத்தை விட்டால் அந்த கட்டி வரும். பெரும் டீகள் அதுகளுக்கு இப்படி போட்டால் வச்சுவோம். படிக்கிற பால் பாக்கெட் நாங்க போடல, டீ ஊத்த கட்டியா தெரிஞ்சு வருதானே. ஆமா, அது தெரியாம இருக்கிறது கேட்ட சிஸ்டம் இன்றைய தான் கேள்விப்பட்டேன். பெரும் டீகளுக்கு நிறைய பேருக்கு போடுறதா இருந்தா போடுறான்டா இப்படி போடும். இப்படி பண்றேன். சாமி கொடுத்த அழுத்தத்தினால தான் இவ்வளவே. இப்ப ஐயா மூட்டின் நெருப்புல நீங்க குளிர மாதிரி தான் இதெல்லாம். அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார் மதியனா கிட்ட வந்து. இந்த காட்டுக்கு அப்படித்தான் செய்யும், வேற வழியே கிடையாது. இப்ப இல்ல, கொஞ்ச நேரத்தால தெரியும். இப்ப இதெல்லாம் சும்மா நார்மல். இப்ப எல்லாம் பல்லு திட்டி மோங்கலுறாங்களே, அங்க என்னத்தை திட்டுறே தெரியாது. என்னத்தை திட்டுறது தெரியாது. நேரம் வரும், டைம் இருக்கு. டீ எல்லாம் குடிச்சிட்டு வண்டியில ஏறி டீ வச்சுக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மதியம் வந்து பச்சை தண்ணி ஊற்றுறாப்புல. எதுக்கு அண்ணா அந்த பச்சை தண்ணி ஊற்றுறது? தேயிலை வந்து கீழே அடியோட ஒதுங்கிடும். அப்போ மேலே திரும்ப வராது. இல்லை அதோட பொங்குறதும் குறையும். இதெல்லாம் புதுசாக இருக்குது. இதெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு தெரியணும் கண்டிப்பாக. வந்து சின்ன இதுகள் இல்லை, பெரிய இதுகளுக்கு இப்படி செய்யலாம். பார்த்துங்க, நிறைய பேருக்கு ஒரு இடத்துல போயிட்டீங்க டீ போடுறோன்னு சொன்னால் நிறைய ப்ரொசஸை வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்காரு. இது நிறைய பேருக்கு நிறைய விதத்தில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ணா நீங்கள் இந்த டெக்னிக்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? பண்ணணும். பண்ணியிருக்கீங்களா அதுக்கு முன்னால்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு தான் இந்த வந்து தெரியாது. இப்போ நம்மளும் இனிமேல் இப்போ நிறைய இடங்களுக்கு போவோம், நிறைய பேரை பார்ப்போம். அப்போ நம்ம பழகிக்கலாம். இங்கே பழகுனா அது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபினிஷிங்கும் உண்மையிலே சேர்த்தான் சரி, அவர் தான் ஃபினிஷிங் கொடுக்குறாரு. என் கப்பை பார்த்தாங்கன்னா பயப்படுவாங்களே, அதான் பிரச்சனை. நான் தண்ணி குடிக்கிறது இது மாதிரி பெரிய கப்பில் கொண்டு வந்து
அது பரவாயில்ல. ரைட் ஓகே. அப்போ நம்மளும் கப் எடுத்து வந்துடும். மதியானோட டீயில் பெஸ்ட்டு க்ரீம் சொல்லுவோம். கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் விட்டான். சரி ஓகே 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 ஓகே. பெஸ்ட்டு க்ரீம் சாமி சொல்லுங்கள். குடிச்சு பாருங்க, உங்களுக்கு சீனி கூட உண்டா இதில் விடுங்க. நம சிவாய். ஓ நம சிவாய். முதல் ஆமாம் முதல் தரவாயில் அந்த பக்கம் பரவாயில்ல. அருமை. ஓகே. இந்த இடத்துல இந்த சந்தர்ப்பத்தில் இப்படி ஒரு பால் தேநீர் குடிக்கிறதுக்கு அருமையான கொடுத்து வச்சிருக்கணும். மதியம் எல்லாரும் வாங்க, கப்போட எடுத்துட்டு வாங்க. ஓகே ரைட். வெள்ளடி வருது. வாங்க 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 எல்லாரும் வாங்க, டீ குடிக்கலாம். அண்ணா கப் கொண்டு வந்தீங்களா? ஓகே ஓகே. இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க மதியண்ணண்ட கைப்பக்குவத்தை வந்து பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் ஒவ்வொரு யாத்திரை இவங்க போகும்போதும் அதில் வந்து மதியண்ணன் தான் வந்து ஸ்பெஷலாக சமைப்பார். அது வந்து சைவ உணவுகள் வந்து சமைக்கிறதுல அவ்வளோ கெட்டித்தனமாக வந்து சமைப்பார். ஆனால் நான் இப்போ தான் வந்து இந்த யாத்திரை பயணத்தில் வந்து மதியநாட சாப்பாடு சாப்பிட்றேன். ஆனால் இதுக்கு முன்னால் வந்து நான் வேலோடு மலையில் சாப்பிட்ருந்தேன். அங்கேயே அவரோட கைப்பக்குவம் வந்து அவ்வளோ பிரமாதமாக வந்து இருந்தது. எனக்கு பிடிச்சிருந்தது உண்மையில் வந்து. ஓகே. ஸோ வந்து நீங்கள் வளமையாக சாப்பிட்ற நீங்கள் சொல்லி முடிச்சு விடுங்க. ஒரு முற்றுப்புள்ளி வந்து இந்த வீடியோ கொடுத்துருங்க. மதியம் சாப்பாடுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாது. இல்லை இந்த வீடியோவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கச்சேண்ணா. ரைட்டு. சரி, அடுத்த நாங்கள் இந்த டீயை குடிச்சிட்டு அடுத்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த பயணத்தை ஆனால் உண்மையில் கடைசியில் ஒரு டைம் சொல்லி ஆகணும். நான் வச்சேன் சாமிக்கு என்ன சொன்னால் அவர் ரெக்கமெண்ட் பண்ணி தான் வந்து இப்போ இவ்வளோ வேகமாக இந்த டீ கிடச்சிருக்கு. அந்த வகையில் நன்றி. ஆமாம். ஸோ வந்து இந்த ஒரு டீயோட வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது தான். அது வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஒரு வாய் சொல்லிவிடும்.